இப்போ நோம்புல வந்து நம்ம இந்த பொருளியல்ங்கிறத ஆரம்பிக்கும் பொழுது இது பொருளியல் 2-3 நாளைக்கு சொல்ற விஷயத்தை இதுக்கு மாசத்துக்கு எடுக்கணும்னு சில சகோதரர்கள் நினைச்சாங்க, கேட்டாங்க. ஆனா இது ஒரு மாசத்துக்குரிய மேட்டர்லாம் கிடையாது. பொருளியல் தான் நினைச்சுக்கிட்டாங்க, வியாபாரிகள் மேட்டர் நினைச்சுக்கிட்டாங்க. இது வியாபாரிகள் ஒவ்வொரு முஸ்லீமுடைய மேட்டராகும். பொருளியல்ங்கிறது என்னது, ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கை பிரச்சனையா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பொருளியல் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், 2 கூறாக பிரித்து கொண்டு, ஒன்னு வந்து சம்பாதிக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் செலவழிக்கிறது எப்படின்னு 2 விஷயம் இருக்கிறது. அந்த சம்பாதிக்கிற ஒரு செக்ஷனை தான் ஒரு அளவுக்கு செஞ்சிருக்கிறோம், முழுசாவும் செய்யல. இது போல என்ன இருக்கிறது, ஜக்காத்து கொடுக்கிறது எப்படி, அது நம்மகிட்ட வெளியே போகக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நம்ம உள்ள வரக்கூடிய வாங்கக்கூடிய விஷயங்கள். அப்ப ரிசீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு பேசியிருக்கோம் பொருளாதாரத்தில். இன்னொரு வகை என்ன இருக்கிறது, ரிசீவ் பண்ணியாச்சு, நம்ம காசு வந்துருச்சு, ஹலாலா தான் சம்பாதிச்சிடும், எப்படி வேணாலும் செலவழிச்சிடலாமா, ஜக்காத் எப்படி கொடுக்கணும், சதகா எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், அப்பா கொடுக்கலாமா, அம்மா கொடுக்கலாமா, சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாமா, நல்லவனுக்கு கொடுக்கலாமா, கெட்டவனுக்கு கொடுக்கலாமா, அன்பளிப்பு கொடுக்கலாமா, வக்குப்பு கொடுக்கலாமா, வேலைக்கு ஆள் வைக்கலாமா, கூலி செஞ்சு சாப்பிடலாமா, என்னென்ன வேலைகள் சாப்பிடலாம், தொழிலாளிக்கு என்ன உரிமை என்ன இருக்குது, அவன் எவ்வளவு நேரத்துக்கு எத்தனை மணி நேரத்துக்கு வேலை வாங்கலாம், இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆடம்பரம் செய்யலாமா, இஸ்ராப் பண்ணலாமா, அது மாதிரி வீண் விரயம் செய்யலாமான்னு இப்படி அது பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டு என்ன இருக்கு, அது ஆயிரக்கணக்கான செக்ஷன் இருக்குது. இதுல திருப்பி நம்ம கொடுக்கிற விஷயத்துல வக்ஃபு, ஹதியா, ஹிபத்து, சதகா, வாரிசு உரிமை சட்டங்கள் அது வாட்டுக்கு இருக்கும். அது ஒரு 2-3 மாசம் தான் சொல்ல முடியும், அவ்வளவு விஷயம் இருக்குது. ஒரு 60 நாளைக்கு சொன்னா தான் என்ன செய்யும், ஜக்காத்தே அது ஃபுல் டீட்டெயிலா உள்ள வரைக்கும் போய் சொல்றாங்க, அதுக்கு 10-15 நாள் தேவைப்படும். அதனால நம்ம இந்த பொருளாதாரத்தில் வந்து இஸ்லாம் கூறும் பொருளியலில் ஒரு செக்ஷனை ஒரு அளவுக்கு நிறைவு செய்திருக்கிறோம். என்ன செக்ஷன் அது, அதாவது நம்ம சம்பாதிக்கிறது கரெக்டா இருக்கட்டும், செலவழிக்கிறத பத்தி பிந்தி பார்த்துக்கிறோம், கரெக்டான முறையில் சம்பாதிப்போம் என்பதை பார்த்திருக்கிறோம். சம்பாதித்த பிறகு நம்ம பொருள் நினைச்சு இஷ்டத்துக்கு ஆட்டம் போடக்கூடாது, அதுக்கெல்லாம் சில ஒழுங்குகள் இருக்கிறது. அதெல்லாம் இன்ஷால்லா நீங்க கேட்டு நினைச்சுக்கிறேன்னு அதனுடைய சட்டங்கள் என்ன ஏதுங்கிறத விரிவாக விளங்கி தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த பொருளியல்ங்கிற ஒரு மேட்டரை வந்து நம்ம இதோட என்ன செய்துகிறோம், நிறைவு செய்து கொள்கிறோம். அது போக இது சம்பந்தமா இன்னும் சில தகவல்களை நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜமாத் சார்பாக, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இப்படி ஒரு நிகழ்ச்சியை நம்ம துவக்கி இதை வந்து நம்ம ஒரு தொலைக்காட்சி வழியாக என்ன செய்யறோம், ஒளிபரப்பி வருகிறோம். இந்த தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்புவதற்காக வேண்டிய பெரிய அளவில் லட்சக்கணக்கான மக்களுக்கு போகுது. சாதாரணமாக இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லயும் இது மாதிரி கூட்டம் போறதா இருந்தா அதுக்கு செலவு கணக்கு பண்ண எங்கே போயிடும், ஒரு நாளைக்கு வாடகை போக்குவரத்து அப்படின்னு வச்சோம்னா செலவாயிரும். அப்போ ஒரு செகண்ட்ல என்ன வந்துருது, உலகம் முழுவதும் இந்த மாதிரியான மக்களுக்கு இந்த மெசேஜ் வந்து சென்றடையக்கூடிய வகையில் அது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நம்ம வந்து என்ன செய்யறோம், கொடுத்துட்டு இருக்கிறோம். இணையதளத்தின் மூலமாக இப்ப பேசிக் கொண்டிருப்பதை இணையதளத்தின் மூலமாக உலகத்தில் உள்ள பல நாடுகள்ல என்ன செய்யறாங்க, இப்ப நீங்க பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, லைவ்ல என்ன செய்யறாங்க, நெட் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி எல்லாம் செய்வதை வந்து எந்த விதமான வெளிநாட்டு உதவி எதிர்பார்க்காம, மக்கள்கிட்ட போய் நம்ம அரசாங்கத்தில் எதிர்பார்க்காம, வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்ட எதிர்பார்க்காம மக்கள்கிட்ட வாங்கி தான் இந்த ஜமாத் நடத்துது. இதுக்கு முந்தி நடத்தின சேவைகளா இருந்தாலும் சரி, பத்திரிகை நடத்துவதா இருந்தாலும் சரி, உணர்வா இருந்தாலும் சரி, ஏகத்துவமா இருந்தாலும் சரி, டெய்லி தினசரி நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, நோட்டீஸ் அடிப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன செய்யறது, மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட வாங்கி தான் இதை நடத்துறாங்க. நீங்க வந்து ஜமாத்துடைய பணிகளுக்காக வேண்டி தாராளமா வாரி வாரி வழங்கினால்தான் இதெல்லாம் வசூல் பண்ணிட்டு முடிவு பண்றது இல்ல. முதல்ல அல்லாஹ்வை நம்பி என்ன செஞ்சிடறது, கடனை உடனே வாங்கி கொடுத்துட்டு நீங்க தருவீங்கன்னு தான் இறங்கணும். எந்த ஒரு காரியத்தையுமே இருப்புகளை இந்த ஜமாத் என்ன செய்து கொண்டு வைத்துக் கொண்டு செய்வது கிடையாது. இருப்பு ரொம்ப ஜாஸ்தியா வந்து சொத்து பந்து வச்சுன்னா சொத்து சண்டை தான் நடக்கும். அல்ல இதே மாதிரி இந்த ஜமாத் என்ன செய்யணும், இப்படி போனா நல்லது, உங்கள்ட்ட வாங்கி செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும், மக்களுக்கு பதில் சொல்லணும்னு ஒரு ஜமாத் ஒழுங்காக இயங்கி கொண்டிருக்கும். பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கி பல கோடி ரூபாய்க்கு வாங்கி போட்டு அதுல இருந்து மாசம் 1 லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்னு வைங்களேன், அப்ப தாவா நடக்காது, அதை யார் கைப்பற்றுறதுங்கிற சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கும். அல்ல அது மாதிரிலாம் இல்லாம அந்த ஜமாத்தை வந்து உங்களை சார்ந்து உங்களிடத்துல வாங்கி செய்யக்கூடிய வகையில் செய்து கொண்டிருக்கிறார், விளங்கிக் கொள்ள வேண்டும். இது வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பெரிய பாதிப்புகள் பெரிய அளவுல அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரலங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதை பாதிக்காத வகையில் நீங்க என்ன செய்யணும், நீங்க தாராளமா உங்களுடைய உதவிகளை வந்து இதுக்காக வேண்டி பார்க்கக்கூடிய நேயர்கள் எல்லாம் தாராளமா அனுப்பி வைக்க வேண்டும். அதை உங்கள்கிட்ட பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்து இந்த பொருளாதார விஷயத்தை சொன்னதுனால நிறைய விஷயங்கள் கிண்டல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கடனை பத்தி பேசுறாரு, நிறைய கடன் வாங்கிட்டார் போல இருக்கு, இப்படி தமாசா அது மாதிரியான ஒரு கிண்டல், கடனை தள்ளுபடி பண்ணணும், ஆலிம் சாக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க சொல்றாரு, இப்படி எல்லாம் இவர் அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் ஒரு லந்து பண்ணியிருக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில எந்த ஒரு தாய் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்காக என்ன செய்யறதில்ல, ஒரு சல்லி காசு யாரும் எந்த காலத்திலும் செய்வதில்லை, வாங்குவது கிடையாது. நம்மளா இருந்தாலும் சரி, வேற யாரு போய் பிரச்சாரம் பண்ணுவதாக இருந்தாலும் மற்றவங்க இருக்கிற மாதிரி 1000 கொடுங்க, 2000 கொடுங்க, 500 100 கொடுங்க, 50 கொடுங்க என்ன செய்யறதில்ல, அல்லாஹ்வுக்காக மறுமைக்காகத்தான் இங்க உள்ள பேச்சுகள் பேசப்படுதே தவிர எந்த தாய்களும் இங்க உள்ள எந்த ஒரு சொற்பொழிவுக்காகவும் எந்த ஒரு சல்லி காசும் சம்பளமாகவோ ஊதியமாகவோ ஊக்கத்தொகையாகவோ என்ன செய்யல வாங்குவது கிடையாது. இன்னும் சொல்ல போனா கடனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில
இந்த கடன் தள்ளுபடி கூட சொன்னா நிறைய வாங்கிட்டார் போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. அப்ப கடனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில நான் கடன் வாங்கக்கூடாதுங்கிற உறுதியான நிலையில இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் கடன் கிடையாது. எந்த கடையில யாரும் கடன் கேட்க முடியாது. நீங்க அன்னைக்கு 10 ரூபாய் கேட்க முடியாது. யார்ட்டையும் கடன் வாங்கக்கூடாது என்பதை ஒரு கடுமையான கொள்கையாக என்ன செய்கிறோம், சொந்த பந்தத்தில் என்ன செய்வோம், இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு தர்றேன் அந்த மாதிரியான ஒரு கடன், ஒரு அவசரத்துக்கு காலையில் வாங்கிட்டு சாயந்தரம் தர கடன், அதுதான் இருக்குமே தவிர வேற எந்த விதமான ஒரு இதுவும் என்ன செய்யாது. நம்ம கடன் கிடையாது. யார்கிட்ட கடன், நம்ம கடனுக்காக பயன் பண்ண மாட்டோம். நம்ம கடன் வாங்கிட்டு தள்ளுபடி பண்றதுக்கெல்லாம் பேச கிடையாது. கடன்கிறத ஒரு பெரிய சும்மா வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு அறிவுரை எதுக்கு சொல்றோம், நாம வாங்காம இருக்கனால தான் சொல்ல முடியுது. நம்ம கடன் வாங்கக்கூடாது என்பதிலையும், யாசகம் வாங்கக்கூடாது என்பதிலையும், ஜமாத்துடைய பணிகளில் எதுக்குமே ஊதியம் வாங்கக்கூடாது என்பதிலையும், எந்த ஒரு பணிகளுக்கும் நம்ம அல்லாஹ்வுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கமே தவிர எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த மாதிரியான பித்தனாக்கள் அங்க பரப்புனாங்கன்னு சொன்னா அது எல்லாமே என்ன செய்யுங்க, பொய் என்று இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுருங்க.